Hi students, welcome to Clear Math Tech. இன்னைக்கு நம்ம வீடியோல chapter 1ல exercise 1.3 problems பத்தி பார்ப்போம். So அதுக்கு முன்னாடி ஒரு theorem, ஒரு definitionையும் first பார்த்துருவோம். Let P be a prime number. If P divides A square, then P divides A, where A is a positive integer. So இது அந்த theorem. இது என்னன்னா Aன்னு ஒரு positive integer-ஐ எடுத்துக்கிடுவோம். அந்த positive integer-ஐ ஸ்கொயர் பண்றோம். இந்த ஸ்கொயர் பண்ண நம்பரை பிரைம் நம்பர் தான் p ன்னு எடுத்திருக்கோம். இந்த p வந்து டிவைட் பண்ணிச்சுன்னா அந்த நம்பரையும் p வந்து டிவைட் பண்ணும் அப்படிங்கறத இந்த தியரம். சோ நெக்ஸ்ட் கோப்ரைம் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். A set of numbers with only one as a common factor are called கோப்ரைம் நம்பர்ஸ். ஒரு செட் ஆஃப் நம்பர் எடுத்திருக்கோம். அந்த ரெண்டு நம்பருக்கும் காமன் ஃபேக்டர் வந்து ஒன்னு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த நம்பர்ஸை வந்து என்ன சொல்லுவோம்னா கோப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு நம்பர் எடுத்திருக்கோம் 2 and 3. 2 ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் 1 and 2. 3 ஃபேக்டர்ஸ் 1 and 3. ஸோ காமனா இருக்கக்கூடிய ஃபேக்டர் வந்து 1 மட்டும்தான். Therefore 2 and 3 are கோப்ரைம் நம்பர்ஸ். ஸோ 4 and 5 எடுத்திருக்கோம். 4 ஃபேக்டர்ஸ் 1, 2, 4. 5 ஃபேக்டர்ஸ் 1 and 5. So இதனுடைய common factors. இந்த ரெண்டு நம்பருடைய common factor 1 மட்டும்தான் இருக்கு. So 4 and 5 are co-prime numbers. Next 21 and 22. 21 factors என்னெல்லாம் 1, 3, 7, 21. 22 factors 1, 2, 11, 22. So இந்த 21, 22க்கும் காமனா இருக்கக்கூடிய factor என்னது 1 மட்டும்தான். Therefore 21 and 22 are co-prime numbers. So co-prime numbersனா என்னது? எந்த நம்பர்ஸ் செட் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு காமன் ஃபேக்டர் ஒன்னு மட்டும்தான் இருக்குதுன்னா அதுதான் கோப்ரைம் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்ப்போம். ப்ரூவ் தட் √2 இஸ் இர்ரேஷனல். நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் இந்த சாப்டர் 1 இன்ட்ரோடக்ஷன்ல √2 நம்பர் வந்து இர்ரேஷனல்னு பார்த்திருக்கோம். இப்போ இதனுடைய ப்ரூஃபை பத்தி பார்ப்போம். Let us assume that √2 is rational. நமக்கு என்ன ப்ரூஃப் பண்ணணும்? √2 is irrational னு ப்ரூஃப் பண்ணணும். நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்? அதாவது நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா √2 வந்து rational அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த ப்ரூஃப்க்கு பேர் வந்து கான்ட்ரரி மெத்தட்ல இந்த ப்ரூஃபை வந்து நம்ம ப்ரூஃப் பண்றோம். அதாவது என்ன கொடுத்திருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா எடுத்துட்டு நம்ம எடுத்தது ராங், அதனால கிவன் தான் கரெக்ட் அப்படின்னு கொண்டு வருவோம். ஸோ let us assume that √2 is rational. அப்போ √2 வந்து ரேஷனல்னா நம்ம எந்த ஒரு ரேஷனல் நம்பரையும் p/qங்கிற ஃபார்ம்ல எழுதலாம். ஸோ இந்த √2வை நம்ம ஒரு p/qங்கிற ஃபார்ம்ல எழுதிட்டு அப்புறம் அந்த நம்பரை p/q வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்றோம். ஃபிராக்ஷனை சிம்பிளிஃபை பண்றோம்ல, சிம்பிளிஃபை ஃபுல்லா எவ்வளவு தூரம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அப்படி ஃபுல்லா சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா அப்புறம் அந்த நம்பரை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது. therefore அதுக்கு வந்து எந்த ஒரு காமன் ஃபேக்டரும் அதுக்கு மேல இருக்காது. அதுதான் என்னது? அப்போ அந்த நம்பர் வந்து நமக்கு கோப்ரைம் நம்பர் ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 14/16 இருக்கு. இப்போ இது வந்து ரெண்டுமே ஈவன் நம்பரா இருக்கனால 2க்கு கேன்சல் பண்ணோம்னா 7 2s are 14, 8 2s are 16. 7/8 கிடைக்கும். இப்போ இந்த 7/8 இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு மேல காமன் ஃபேக்டர் கிடையாது. ஸோ அந்த 7/8 என்னது 7 8 நமக்கு இப்போ கோப்ரைம் நம்பர் ஆயிரும். அதே மாதிரி தான் √2 வந்து ரேஷனல் நம்பர்னா அது ஒரு p/q ஃபார்ம்ல எழுதலாம். அந்த ஃபார்மை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி a/b அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். வேர் a and b are கோப்ரைம், b not equal to 0. a and b நமக்கு வந்து இன்டிஜர் நம்பர்ஸ் தான். நெக்ஸ்ட் இப்போ இதை கிராஸ்ல மல்டிப்ளை பண்றோம். b √2 is equal to a அப்படின்னு கிடைக்குது. இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடும் ஸ்கொயர் பண்ணா b √2 the whole square is equal to a square. நெக்ஸ்ட் இப்போ ஸ்கொயர் பண்ணி என்ன எழுதியிருக்கோம்னா √2க்கு ஸ்கொயர் அப்ளை பண்றோம். √2க்கு ஸ்கொயர் அப்ளை பண்ணா என்னது √2 into √2. √2 2 டைம்ஸ் வந்துன்னா அது என்ன ஆயிரும் 2 ஆயிரும். √2வை ஸ்கொயர் பண்ணும்போது 2 கிடைச்சிரும். b ஸ்கொயர் பண்ணா b ஸ்கொயர் equal to a ஸ்கொயர். இதுதான் ஈக்குவேஷன் ஏன்னு எடுத்திருக்கோம். இந்த ஈக்குவேஷனை இதுல இருந்து நம்ம என்ன எழுத போறோம்னா இப்போ 2b ஸ்கொயர் equal to a ஸ்கொயர் எழுதியிருக்கோம். இதுல இருந்து என்ன ஸ்டெப் கிடைக்குதுன்னா a ஸ்கொயர் இஸ் டிவிசிபிள் பை 2ன்னு கிடைக்குது. இந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சுன்னா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 2b ஸ்கொயர் இருக்கு. ஸோ இது வந்து மல்டிபிள் ஆஃப் 2. ஸோ மல்டிபிள் ஆஃப் 2 ஈக்குவல் டு ஒரு நம்பர்னா அந்த நம்பரும் எப்படிதான் இருக்கும் மல்டிபிள் ஆஃப் 2வா தான் இருக்கும். ஸோ இதனால a ஸ்கொயர் வந்து டிவிசிபிள் பை 2 ஆகுது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து டிவிசிபிள் பை 2வா இருக்கனால ரைட் ஹேண்ட் சைடு என்னவா இருக்குது டிவிசிபிள் பை 2. நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு தியரம் பார்த்தோம். ஒரு பிரைம் நம்பர் p வந்து
P divides A square. Pங்கிறது இங்க 2. 2 வந்து A square divide பண்ணா அந்த 2 வந்து கண்டிப்பா A யும் divide பண்ணும். அதுதான் இங்க எழுதியிருக்கோம். So A is divisible by 2. இப்போ A is divisible by 2 னா என்ன அர்த்தம்? A divisible by 2 னா A வந்து எப்படி இருக்கும்? Multiple of 2 ஆ இருக்கும். So அதனால take A is equal to 2C ன்னு எழுதியிருக்கோம். சரியா? இனி இந்த A is equal to 2Cங்கிற வேல்யூவை equation Aல substitute பண்ணுவோம். அதாவது இந்த ப்ரூஃபை நம்ம என்ன மெத்தட்ல பண்றோம்னா இப்போ ரூட் வந்து இரேஷனல்னு ப்ரூஃப் பண்ணணும். அதாவது உங்க சிஸ்டர் வந்து இப்போ உங்ககிட்ட ரூட் வந்து இரேஷனல் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க இல்ல ரூட் வந்து ரேஷனல் தான். அப்போ உங்க சிஸ்டர் கேட்கறாங்க ரூட் ரேஷனல்னா அதை நீ ப்ரூஃப் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் ப்ரூஃப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்க ப்ரூஃப் ஆரம்பிக்கிறீங்க. ரூட் வந்து P/Qங்கிற ஃபார்ம்ல இருக்கும் ரேஷனல் நம்பர்னால அப்படின்னு ஆரம்பிச்சுட்டே வரீங்க. லாஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இங்க வந்து A is equal to 2C அப்படின்னு நம்ம equation Aல substitute பண்ண போறோம். So put A is equal to 2C in equation A. Equation Aல என்ன இருந்து 2B square is equal to A square ன்னு இருந்து. இப்போ 2B square is equal to A உள்ள பிளேஸ்ல 2C போட்டிருக்கோம். 2C the whole square. இப்போ 2C the whole squareனா 2க்கும் square Cக்கும் square. இப்போ 2 square வந்து 4C square. இப்போ 2B square is equal to 4C square. Next இதுல இருந்து B square ஓட வேல்யூ எழுதுறோம். B square is equal to 4C square. இந்த 2 இங்க மல்டிப்ளைல இருக்கு இங்க வரும்போது டிவைட் ஆகும். இப்போ B square is equal to 4C square by 2. இதை கேன்சல் பண்ணோம்னா B square is equal to 2C square. இப்போ ஃபர்ஸ்ட் எழுதணும்ல அதே மாதிரியே இங்க 2C square இருக்கு. B square is equal to 2C square இருக்கு. இப்போ இங்க ரைட் ஹேண்ட் சைடுல 2C square multiple of 2. அப்போ இந்த B square எப்படி தான் இருக்கும்? Multiple of 2 ஆ தான் இருக்கும். அதனால இந்த B square வந்து divisible by 2. இப்போ B square divisible by 2 னா B is also divisible by 2. Thus A and B are not co-primes. First நம்ம என்ன எடுத்தோம்? A and B are co-primes ன்னு எடுத்திருந்தோம். இப்போ நம்ம derive பண்ணி கொண்டு வரும்போது நமக்கு A and B are not co-primes ன்னு கிடைக்குது. எதனால not co-primes ன்னு சொல்றோம்னா A is divisible by 2 ன்னு வந்துச்சு. அடுத்தது இங்கே என்ன வந்துச்சு? B is divisible by 2 ன்னு வந்துச்சு. அப்போ நம்ம A by B வந்து co-prime எழுதியிருந்தோம்னா என்ன அர்த்தம்? A by B க்கு Aக்கும் Bக்கும் ஒன்ன தவிர எந்த காமன் ஃபேக்டருமே கிடையாது அப்படின்னு எடுத்திருந்தோம். ஆனா இப்போ A is divisible by 2, B is divisible by 2னா A and Bக்கும் எக்ஸ்ட்ரா 2 ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒன்ன தவிர 2ன்னு ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கு அப்படின்னு நமக்கு வந்துருச்சு. அதனால ஒன்ன தவிர எக்ஸ்ட்ரா ஒரு காமன் ஃபேக்டர் வந்தா கண்டிப்பா அது வந்து கோப்ரைம் நம்பரா இருக்க முடியாது. Thus A and B are not co-prime. Therefore our assumption is wrong. அதனால நம்ம எடுத்தது வந்து wrong. ஸோ நம்ம சிஸ்டர்கிட்ட சொல்லியிருந்தோம்ல ரூட் 2 வந்து ரேஷனல் தான் நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணி டிரைவ் பண்ணி கொண்டு வரும்போது கோப்ரைம்னு எடுத்துட்டு லாஸ்ட் வரும்போது ஐயோ நான் எடுத்தது தப்பு ஏயும் பியும் கோப்ரைம் இல்லை அதனால என்னுடைய அசம்ஷன் ராங்கு நீங்க சொன்னதுதான் கரெக்ட் ஹென்ஸ் ரூட் 2 இஸ் இரேஷனல் நீங்க சொன்னதுதான் கரெக்ட் ரூட் 2 இஸ் இரேஷனல் ஸோ லாஸ்ட் என்ன கிடைச்சிருச்சு ரூட் 2 இஸ் இரேஷனல். Next, exercise 1.3 ல prove that root 5 is irrational. Same அதே method தான். Let us assume that root 5 is rational. Irrational இருக்கு. நம்ம என்ன assume பண்றோம்? root 5 வந்து rational அப்படின்னு சொல்லி assume பண்றோம். இப்போ root 5 P by Q ஃபார்ம்ல எழுதி P by Q ஃபார்ம்ல காமன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணிட்டு A by B அப்படிங்கிற ஃபார்முக்கு கொண்டு வரோம். where A and B are co-prime, B not equal to 0. இப்போ கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணோம்னா b ரூட் 5 is equal to a. போத் சைட்ஸும் ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயர் பண்ணும்போது b ரூட் 5 the whole square is equal to a square. இது ரூட் 5 ஸ்கொயர் பண்ணும்போது 5 ஆயிரும். 5 b ஸ்கொயர் பண்ணா b ஸ்கொயர். 5b square is equal to a square. இது ஈக்குவேஷன் a ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்க therefore a square is divisible by 5. a square is எப்படி divisible by 5 ஆகுது? 5b square is equal to a square இருக்கு. So left hand sideல multiple of 5. So that is equal to a square னா இதுவும் multiple of 5 தான். Multiple of 5 னா அது வந்து 5 ஆல divide ஆகும். Therefore a square is divisible by 5. அதனால a is divisible by 5. அப்ப a க்கு multiple of 5ல ஒரு value எடுக்கலாம். Take a is equal to 5c. a வந்து divisible by 5 னால a வந்து multiple of 5 எழுதலாம்.
அதனால a is equal to 5c ன்னு எடுத்திருக்கோம். இந்த வேல்யூவை equation a ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். So 5b square is equal to 5c, a க்கு பதிலா 5c போடுவோம். 5c the whole square. Put a is equal to 5c in equation a, 5b square is equal to 5c square. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 5 ஸ்கொயர் பண்ணா 25c square. b square is equal to 25c square. இங்க மல்டிப்ளை இருக்க 5 இங்க வரும்போது டிவைட் ஆகும். So b square is equal to 25c square by 5. இதை கேன்சல் பண்ணும்போது b square is equal to 5c square. இங்க வரும்போது b square is equal to 5c square ன்னு வந்திருக்கு. இப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய நம்பர் மல்டிபிள் ஆஃப் 5 இருக்கு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய நம்பரும் மல்டிபிள் ஆஃப் 5 தான் இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு ஈக்குவல். அப்போ இதுவும் மல்டிபிள் ஆஃப் 5. அதனால தான் என்ன போட்டிருக்கோம், b square is divisible by 5. இப்போ 5c squareங்கிறது 5 ஆல டிவைட் ஆகும். அதனால b squareம் divisible by 5. b square divisible by 5 னா always b is divisible. Thus a and b are not co-primes. ஏன் not co-primes ன்னு சொல்றோம்? a is divisible by 5 and b is divisible by 5. நம்ம first a and b are co-prime எடுத்திருந்தோம். a and b யும் co-prime னா a and b க்கு ஒன்ன தவிர வேற எந்த common factorம் இருக்காது. பட் நமக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்கு, a and b யும் divisible by 5 னா 5 is also a factor of a and b. அதனால a and b are not co-prime. So not co-primes னா நம்ம first எடுத்த assumption wrong. Therefore our assumption is wrong. Hence, root 5 is irrational. Next, exercise 1.3 ல உள்ள second problem பார்ப்போம். Prove that 3 plus 2 root 5 is irrational. 3 plus root 5 வந்து irrational number னு prove பண்ணணும். So first, let us assume 3 plus 2 root 5 is rational. Irrational னு prove பண்ணணும். நம்ம என்ன assume பண்ணியிருக்கோம்? Rational அப்படின்னு assume பண்ணியிருக்கோம். So, அதே மாதிரி last problem பண்ணோம்ல அதே மாதிரி 3 plus 2 root 5 is equal to a by b ன்னு எழுதியிருக்கோம். where a and b are co-primes, b not equal to 0. இப்போ இந்த 2 root 5 மட்டும் left hand sideல வச்சுட்டு இந்த 3 right hand sideல கொண்டு வரோம். இப்போ 2 root 5 is equal to a by b. இது இந்த பக்கம் வரும்போது minus 3 ஆயிரும். இப்போ 2 root 5 is equal to a by b minus 3. Next இதில் இருந்து root 5 ஓட வேல்யூ மட்டும் எழுதணும். root 5 is equal to a by b minus 3. இந்த 2 இங்க மல்டிப்ளை இருக்குல்ல, இங்க வரும்போது டிவைட் ஆயிரும். இப்போ a by b minus 3 divided by 2. root 5 is equal to a by b minus 3 divided by 2 ன்னு வந்திருக்கு. Since a and b are integers. a யும் b யும் என்னதுதான்? integers தான். co-primesனா அது integers தான். Since a and b are integers. இப்போ a by b integer, 3 யும் integer, 2 integer. So இந்த ரெண்டையும் subtract பண்ணும்போது இதுவும் integer தான் இருக்கும். ஒரு integer இன்னொரு integer டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னதான்? integer தான். So integer எல்லாமே எந்த கேட்டகரியில வந்துரும்? rational அப்படிங்கிற கேட்டகரியில வந்துரும். அப்போ நமக்கு a by b minus 3 by 2 is a rational number அப்படின்னு கிடைக்குது. ஆனா root 5 என்னது? நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளத்துல பார்த்திருக்கோம். root 5 is a irrational number. அப்போ left hand side equal to right hand side ன்னு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. அதுல left hand sideல இருக்கக்கூடிய நம்பர் irrational, right hand sideல இருக்கக்கூடிய நம்பர் rational. அப்படின்னா அது வந்து ஒரு contradiction ஆன proof. It is contradiction. இது வந்து பொருந்தாத ஒரு இது. It is contradiction. Therefore, 3 plus root 2 is irrational. Therefore, 3 plus 2 root 5 is irrational. இப்போ இதே மாதிரி exercise 1.3 ல அடுத்த இருக்க ப்ராப்ளம் எல்லாமே இதே மாதிரி தான் சால்வ் பண்ணணும். இப்போ exercise 1.3 ல prove the following are irrational கொடுத்திருக்கு. நம்ம previous problem எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் பண்ணணும். அது simplification step மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ இதுல first ப்ராப்ளத்துல 1 by root 2 வந்து irrational அப்படின்னு prove பண்ணணும். இப்போ அதே மாதிரி first 1 by root 2 is equal to a by b where a and b are co-prime எல்லா ஸ்டெப்பும் previous problem மாதிரியே எழுதிக்கிட்டு இதுல இருந்து 1 by root 2 is equal to a by b ன்னு எழுதுனதுக்கு பிறகு என்ன பண்றோம்னா root 2 ஓட வேல்யூ இருக்கிற மாதிரி எழுதுறோம். இதனுடைய ரெசிப்ரோக்கல் 1 by root 2க்கு ரெசிப்ரோக்கல் root 2. a by b னோட ரெசிப்ரோக்கல் b by a. இப்போ b இன்டிஜர், a யும் இன்டிஜர். அப்போ b by a இன்டிஜர். இன்டிஜர்ங்கிறது ரேஷனல் நம்பர்ல வந்துரும். பட் root 2ங்கிறது என்னது? irrational. அது ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். root 2 வந்து irrational. அப்போ root 2 irrational,
இது b by aங்கிறது ரேஷனல். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் மேட்ச் ஆகல. அதனால அந்த கான்ட்ரடிக்ஷன் ப்ரூஃப் கிடைக்கும். therefore 1 by root 2 is irrational. சேம் இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். 7 by root 5 a by b ன்னு எடுப்போம். இதுல இருந்து root 5 ஓட வேல்யூ எழுதுவோம். இப்போ root 5 is equal to a by b. இந்த 7 இங்க மல்டிப்ளைல இருக்கு, இங்க வரும்போது டிவைட் ஆயிரும். a by b by 7 that is equal to a by b into by 7 நம்ம எப்படி எழுதுவோம்? டிவைடட் by 7ல இருக்குது into 1 by 7 அப்படின்னு எழுதுவோம். that is equal to a into 1a b into 7 is equal to 7b. a by 7b. சேம் அதே ப்ரொசீஜர் தான். a is integer, b is integer. அப்ப a by 7bங்கிறதும் integer தான். ஸோ integer வந்து இது ரேஷனல் நம்பர், root 5 வந்து irrational நம்பர். ஸோ இது மேட்ச் ஆகல, அதனால கான்ட்ரடிக்ஷன். therefore 7 root 5 is irrational. நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம் பார்த்தோம்னா 6 plus root 2. So 6 plus root 2 is equal to a by b. From this root 2 is equal to a by b. இந்த 6 இங்க வரும்போது minus 6 ஆகும். So இது ஃபுல்லா integer, rational number. root 2ங்கிறது irrational. So இது match ஆகல, it is contradiction. Therefore 6 plus root 2 is irrational. சேம் நம்ம previous problem எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் பண்ணணும். derivation steps மட்டும் இதுல கொடுத்திருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாவே லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.